வெல்கம் டு கந்தவேல் ஹோம் இன்டீரியர். இப்போ நம்ம எந்த சைட்டு பார்க்க போகிறோம்னா, கடலூரில் நம்ம ஒரு சைட் பண்ணியிருந்தோம், அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக டிவி யூனிட் அண்டு கிச்சன் பெட்ரூமில் நம்ம டோர் போட்டு ஒரு வாட்ரூப் பண்ணி கொடுத்துருந்தோம், அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கடலூர் சைட்டில் பார்த்திங்கன்னா அவங்க ஹாலில் டிவி யூனிட் கேட்டிருந்தாங்க. அதில் வந்து நம்ம சின்னதாக ஒரு சிம்பிளாக ஒரு டிவி யூனிட் பண்ணியிருக்கோம். இது என்ன மெட்டீரியல்னு பார்த்திங்கன்னா சர்வேஷ் பிவிசி ஹெவி மெட்டீரியல் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியலும் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஹெவியாகவும் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பூஜ் ரூமில் இவங்க ஆல்ரெடி ஷெல்ஃப்லாம் வச்சுருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் டோர் போட்டு ஒரு டோருக்கும் மூணு பெல்லு போட்டு ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். கீழே தனியாக பார்ட்டிஷன் கீழே டோர் கட்டிருந்தாங்க, அதையும் நம்ம கீழே தனியாக டோர் கொடுத்துருந்தோம். இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லைஃப்பும் நல்லா இருக்கும், ஹெவி மெட்டீரியல்ன்றதுனால கொஞ்சம் லைஃப் நல்லாயிருக்கும். இதிலே பார்த்திங்கன்னா பிவிசி லோ மெட்டீரியலும் இருக்குது, 200 ஸ்டார்டிங் இருக்குது. நம்ம இப்போ 200 பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் நல்லா இருந்தாலும், ஆனால் உங்களுக்கு லைஃப் பார்த்திங்கன்னா ஒரு 6-7 வருஷம் தான் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 200 மெட்டீரியல் பார்த்திங்கன்னா அது ரொம்ப லேம்பாக இருக்கும், அது வந்து சீக்கிரமாகவே உடையத்துக்கு வாய்ப்பு உள்ளது. ஆனால் இது பார்த்திங்கன்னா பிவிசிலே ஹெவி மெட்டீரியல், உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் நல்லாயிருக்கும். இந்த ரூமில் பார்த்திங்கன்னா டபுள் டோர் போட்டு கப்போர்டில் நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். அதோட பார்த்திங்கன்னா லேஃப்ட் கவரிங் பண்ணியிருந்தோம். இந்த ரூமில் ஃபுல்லாகவே அவங்க கிரே கலர் கேட்டிருந்தாங்க, கிரே கலர் தான் நம்ம லேஃப்ட் எல்லாமே கப்போர்டு எல்லாமே நம்ம கவர் பண்ணி கொடுத்துருந்தோம். இதே போல் உங்கள் வீட்டுக்கு பண்ணோம்னா எங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதேமாரி பார்த்திங்கன்னா சில கஸ்டமர் என்ன பண்ணுறீங்கன்னா, வீடு கொஞ்சம் வேலை ஃபினிஷிங் பண்ணாத போதே கால் பண்ணுறீங்க, அது நாங்கள் வந்து எந்த ஒரு கொட்டேஷனும் கொடுக்க முடியாமல் போகுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கஸ்டமர் நீங்கள் வீடு ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம், அதாவது டைல்ஸு எலக்ட்ரிஷியன் வேலை எல்லாம் ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் கூப்பிடுங்க. நாங்கள் வந்து மெஷர்மெண்ட் பண்ணி உங்களுக்கு கேட்லாக்கும் காட்டி உங்களுக்கு என்ன ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுன்றதையும் நம்ம ஒரு ஐடியாவும் சொல்லி கொடுத்துருவோம். சில கஸ்டமர் பார்த்திங்கன்னா வீடு ஃபினிஷிங் ஆகாமலே ஃபோன் பண்ணுறாங்க, அதை தவிர்த்துருங்க. இது பார்த்திங்கன்னா செகண்ட் பெட்ரூம். கஸ்டமர் பார்த்திங்கன்னா எங்களுக்கு இங்கே ஒரு வாட்ரூப் வேணும், ஸ்டோரேஜ் பத்தலை எங்களுக்கு, அதனால் ஒரு வாட்ரூப் மாதிரி வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 5 டோர் வர மாதிரி, நம்ம 6 ஷெல்ஃப் வர மாதிரி நம்ம ஒரு வாட்ரூப் பண்ணி கொடுத்துருந்தோம். இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே கிரே கலர் தான். இப்போ நம்ம என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, பிவிசி கபோர்டு ஒர்க்கும் பண்ணுறோம், யூபிவிசி கபோர்டு ஒர்க்கும் பண்ணுறோம். இப்போ பிவிசிலையும் பேனல் ஒர்க் பண்ணுவோம், யூபிவிசிலையும் பேனல் ஒர்க் பண்ணுவோம். இப்போ பிவிசியில் பேனல் ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு லைஃப் இருக்காது. உங்களுக்கு யூபிவிசியில் பேனல் ஒர்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைஃப் இருக்கும். பேனல் ஒர்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேனல் ஒர்க் பண்ணும்போது பிவிசியை விட பேனல் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லுக் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் பேனல் ஒர்க்கில். அதேமாரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேனல் ஒர்க்கில் எந்த அதிக பிரச்சனையும் வராது. உங்களுக்கு செக்ஷன் கைண்டி வருது, ஃப்ரேம் கைண்டின்னு வருது, அந்த இது எதுவுமே யூபிவிசி பேனல் ஒர்க்கில் இருக்காது. பிவிசியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 இயர்ஸுக்கு அப்புறம் கண்டிப்பாக இருக்கும், அதை நம்ம ரீகரெக்ஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் யூபிவிசி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிவிசியை விட யூபிவிசி கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு மெட்டீரியலும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு லைஃப்பும் நல்லா லாங் வரும். அதனால் மோஸ்ட்லி எல்லாம் யூபிவிசி ஒர்க் பண்ண பாருங்கள். பிவிசி பண்ணுற ஐடியா இருந்ததுன்னா உங்களுக்கு பிவிசிலே ஹெவியான மெட்டீரியல் பாருங்கள். நான் லோ மெட்டீரியல் பண்ணி உங்களுக்கு காஸ்ட்டை வேஸ்ட் ஆகாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயுமே மோஸ்ட்லி பிவிசி அண்டு யூபிவிசி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வுட்டில் தண்ணி பட்டுதுன்னா அந்த மைக்கா எல்லாமே பிச்சின்னு வரதுனால இப்போ எல்லாருமே பிவிசி யூபிவிசி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் மோஸ்ட்லி பிவிசி யூபிவிசி ஒர்க்கு தான் அதிகமாக போய்ட்டு இருக்குது. அதனால் நீங்கள் கரெக்டாக தேர்ந்தெடுத்து சூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வுட்டும் நம்ம ரெஃபர் பண்ணுறோம், நம்ம வுட்லேயும் நம்ம பண்ணி தருவோம். வுட்டில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வுட்டு பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியை தேர்ந்தெடுங்க, கம்மியான பட்ஜெட்டில் தேர்ந்தெடுக்காதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி எடுத்தால் தான் உங்களுக்கு அந்த கரையான் பிரச்சனை, அந்த தண்ணி பட்டால் சீக்கிரமாக வீணாக போகிற பிரச்சனை அதெல்லாம் இருக்காது. நீங்கள் கம்மியான ரேட்டு ப்ளைவுட் சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது சீக்கிரமாகவே 5 வருஷத்துக்குள்ளே எல்லாமே வீணாக போயிடும். அதனால் நீங்கள் வுட்டு சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நல்ல ப்ளைவுட், அதிக ரேட்டாக ப்ளைவுட் உள்ள ரேட்டாக சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அது கொஞ்சம் வாட்டர் ப்ரூஃப் தாங்கும், இல்லைனா வாட்டர் ப்ரூஃப் தாங்காது. அது நம்ம பார்த்திங்கன்னா இப்போ கிச்சனில் பார்த்திங்கன்னா ஒரு 3 ட்ரா பண்ணியிருந்தோம். அதாவது ட்ரா பார்த்திங்கன்னா கட்லரி, லைன் பேஸ்கெட்டு, ட்ராலி, இது 3 நம்ம கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துருந்தோம். கிச்சனில் பார்த்திங்கன்னா என்ன கலர் பண்ணியிருந்தாங்கன்னா சந்தன் கலர் தான் பண்ணியிருந்தாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இது மெட்டீரியலோட பார்த்திங்கன்னா சர்வேஷ் டிங்கிள் சந்தன் அந்த மெட்டீரியல் தான் இது. உங்கள் வீட்டுக்கும் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எந்த மெட்டீரியலை பண்ண போகிறீங்கன்னு ஒரு முடிவு எடுத்துக்கின்னு கரெக்டாக சூஸ் பண்ணி பண்ணுங்கள்.
அதே போல் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா பிவிசியில் ஒர்க் பண்ணோன்னா நம்மக்கிட்ட ஸ்டார்டிங் ரேட்டே 180லேருந்தே இருக்குது. 180லேருந்து 300 வரைக்குமே நம்மக்கிட்ட ப்ரைஸ் இருக்குது. யூபிவிசி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 300லேருந்து 500 வரைக்குமே இருக்குது. இப்போ உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.